ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைக்கு அமைச்சரான OS மணியன் அவர்களும், அறிவிச்சர் காமராஜ் அவர்களும், அறிவிச்சர் பவுன்ராஜ் அவர்களும் அவரோடு சட்டப்பேரவை கோரிக்கை வைத்தார்கள். இந்த டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசோடு பேசி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசிடத்திலே போராடி வாதாடி டெல்டா மாவட்ட மக்கள் இன்றைக்கும் துன்பப்படாமல், துயரப்படாமல், விவசாய பெருமக்கள் நில, விவசாய பெருங்குடி மக்களுடைய நிலம் பறிபோகாமல் பார்த்துக் கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. இந்த ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்த காலம், கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலம், அந்த காலகட்டத்தில் இந்த நீத்தினுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது ஸ்டாலின். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாய குடிமக்கள் விவசாய தொழிலாக எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நீத்தே அது வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதை தடுத்து நிறுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து அந்த துன்பத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும். அது எங்களுடைய அரசியலை பார்த்தீர்கள். அதே நேரத்தில் ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டால் துன்பம் ஏற்படுவதற்கு துணையாக இருந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதுதான் அதிமுகவுக்கு திமுகவுக்குள்ள வேறுபாடு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டம் போன்ற மாவட்டங்கள் டெல்டா மாவட்ட பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டைகள் எல்லாம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்தது. பெய்கின்ற மழை நீர், காவிரியிலே வருகின்ற நீர் உபரியாக வெளியேறி கடலில் போய் வீணாக கலக்கிறது. பெய்கின்ற மழை நீர் முழுவதும் ஏரி குளங்களிலே சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நீண்ட காலமாக தூர்வாரப்படாத இருந்த ஏரிகள், குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்படும் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்படும். முழுக்க விவசாயிகளை அதிலே பங்கு பெற செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். அதனால் இந்த டெல்டா மாவட்டத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள் எல்லாம் இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த வண்டல் மண்ணை விவசாயிகளே அள்ளி அவர்கள் இடத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்திய காலம் அதிமுக காலம். ஒரு லோடு மண் அள்ள முடியுமாங்களால? அள்ள முடியுமா? ஒருபடி மண்ணே அள்ள முடியாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது விவசாயிகள் நிலங்கள் பண்படுத்தப்பட வேண்டும். அதற்காக ஏரி, குளம், அங்கு இருக்கின்ற வண்டல் மண்ணை விவசாயிகள் அள்ளி இலவசமாக அள்ளி அவருடைய நிலத்திற்கு பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவதற்கு அற்புதமான திட்டம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அதிகமான விளைச்சலை விவசாயிகள் பெறக்கூடிய சூழலை உருவாக்கி அரசாங்கம். அதேபோல் பயிர் காப்பீட்டு திட்டம். இன்றைக்கு விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்கின்றார்கள். வறட்சி, வெள்ளம் இதனால் விவசாயம் பாதிக்கப்படுகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு நிதியை பெற்றுத் தந்து, இழப்பீட்டு தொகை பெற்றுத் தந்து அந்த விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிட்டத்தட்ட அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது சுமார் 50 லட்சம் விவசாயிகளுக்கு 9,600 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை இந்தியாவிலேயே அதிகமாக பெற்றுத் தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.